இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கெமி வந்திருக்காங்க. கெமி வந்ததுக்கே ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. எப்படின்னா கெமி உள்ள வந்ததுக்கு எக்ஸ் கண்டஸ்டன்ட்க்கு யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படி தெரியாம இருந்ததுன்னா உங்களுக்கு ரூ. 1,00,000 அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் சொல்லியிருந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டாப் 6 கண்டஸ்டன்ட் இருக்காங்களே, அவங்க வந்து கெமியை வந்து ஒளிச்சு வச்சிருக்காங்க பெட்டுக்கு பின்னாடி. கெமி வந்து காலையிலே வந்துட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ட்க்கு வந்து கெமி இருக்கிறாங்கன்னே தெரியாது. அதனால பிக் பாஸ்மே பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அதனால உங்களுக்கு ரூ. 1,00,000 கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். இதுல கெமிக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா உள்ள இருக்கிற எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாமே வெளியில வர வச்சுட்டாங்க. விக்ரம், வினோத்தும் எல்லாருமே வெளியில கூட்டு போயிட்டாங்க. இதுல வந்து திவ்யா கணேஷ் மட்டும் தான் உள்ளே இருந்திருக்காங்க. அப்ப வந்து திவ்யா கணேஷ் வந்து கெமியை கூப்பிட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போக சொன்னாங்க. எல்லாருமே வெளியில போனதுக்கு அப்புறம் திவ்யா கணேஷ் இருக்காங்களா, அவங்க வந்து கெமியை கூப்பிட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போக சொன்னாங்களா. அவங்க என்னன்னா குனிஞ்சி குனிஞ்சி போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தாங்க. திரும்பியும் வந்து குனிஞ்சி குனிஞ்சி வந்து அதே இடத்துல வந்து உட்கார்ந்துட்டாங்க. அடுத்த கட்டமா பிக் பாஸ் வந்து இன்னொரு டாஸ்க் கொடுத்திருக்காரு. என்ன டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி டாஸ்க். அதாவது பிக் பாஸ் வந்து பிரியாணி கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த பிரியாணியை வந்து 6 பேர்ல வந்து 4 பேர் மட்டும் தான் சாப்பிடணும். அதாவது அந்த டாஸ்க் 6 கண்டஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து ஒரு 3 பேரும் கெமியும் சேர்த்து தான் அந்த 4 பேரும். அதனால இந்த பிரியாணியை யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டு இருந்தாங்க. அதுல வந்து திவ்யா கணேஷ், ஆரோரா, வினோத் இவங்க 3 பேரும் நாங்க பிரியாணி சாப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மற்ற 3 பேருமே எங்களுக்கு வந்து பிரியாணி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுல எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்து கார்டன் ஏரியால உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பிரியாணியை வந்து தட்டில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மறைவா உட்காந்துட்டு சாப்பிட்டு இருந்தாங்க. அதுமாதிரி வந்து கெமிக்குமே கொடுத்துட்டு இருந்தாங்க. சப்போஸ் இந்த டாஸ்க்கை வந்து இவங்க வெற்றிகரமாக முடிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து பிக் பாஸ் வந்து $2,00,000 கொடுப்பாங்க. என்னதான் இந்த சீசன்ல பணப்பெட்டி டாஸ்க் வந்து கொஞ்சம் மொக்கையா இருந்தாலும் அந்த டாஸ்க்கை வந்து கொஞ்சம் ஸ்பிரிட்டோட, அதாவது வந்து டீமோட பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பிக் பாஸ் டீமே கொடுக்கவும் செய்றாங்க. இந்த பிரியாணி சாப்பிட்ற டாஸ்க், அப்புறம் வந்து கெமியை வந்து மறைச்சு வச்சிருக்க டாஸ்க் அப்படிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வந்து சின்ன டாஸ்க் மாதிரி தான் தெரியும். ஆனால் இந்த டாஸ்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இவங்க டீமோட வந்து ஒர்க் பண்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்லாம் வந்து இவங்க பண்ணும்போது வந்து கொஞ்சம் காமெடியாக ஃபன்னாக இருக்கவும் செய்யுது. கடைசியாக இந்த டாஸ்க்குமே வெற்றிகரமாக முடிச்சிட்டாங்க. அதனால வந்து பிக் பாஸ் டீமே பார்த்தீங்கன்னா இந்த டாப் 6 கண்டஸ்டன்ட்க்கு வந்து $2,00,000 கொடுத்தாங்க. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா $8,18,500 சம்பாதிச்சிருக்காங்க. இந்த டாஸ்கோட பேர் என்ன அப்படின்னு வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாப் 6 வெர்சஸ் வந்து எவிக்டிஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இந்த 2 டாஸ்க்லையுமே பார்த்தீங்கன்னா டாப் 6 கண்டஸ்டன்ட் வந்து ஜெயிக்கவும் செஞ்சுட்டாங்க.